This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பொங்கல் முதல் இயங்கும். 120 படுக்கை வந்தது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அடுத்த பொங்கல் முதல் புதிய கட்டிடத்தில் செயல்பட தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 மாத காலத்தில் வகுப்புகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும், மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க 120 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை வளாகமும் கட்டி முடிக்கப்படும் என்றும், ஒவ்வொரு மாதமும் ஒப்பந்த நிறுவனத்துடன் கட்டுமான பணிகள் குறித்து அறிக்கை கோரியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்ட மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் ஒன்றாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இருந்து வருகிறது. 2019ஆம் ஆண்டே பிரதமர் மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டாலும் இதுவரை திறக்கப்படவில்லை. சமீபத்தில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் 3D மாடல் வீடியோ வெளியிடப்பட்டு நல்ல வரவேற்பை பெற்றது. அந்த 3D மாடல் வீடியோவில் கல்வி வளாகம், வெளி நோயாளிகளுக்கான மருத்துவ சேவைகள், மாணவர்களுக்கு விடுதிகள், அத்தியாவசிய மருத்துவ சேவை கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாணவர் விடுதி, குடியிருப்புகள், விளையாட்டு வசதிகள் மற்றும் 750 இருக்கைகள் கொண்ட கலையரங்கம் அமைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கான தளம், பிரம்மாண்ட கார் பார்க்கிங் வசதிகள், நுழைவாயில் ஆகியவை உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்ட பணிகள் 2026ஆம் ஜனவரி மாதமும் முழுமையாக அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு 2027 ஜனவரி மாதம் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் கல்லூரி பணிகள் தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் தோப்பூரில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர், தென்காசி எம்பி ராணி திருக்குமார், மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு செய்தியாளர்களை சந்தித்து அனுமந்த்ராவ் பேசுகையில், மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ளது. எனவே அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் முதல் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இந்த புதிய கட்டிடத்தில் செயல்பட தொடங்கும். இந்த 6 மாத காலத்தில் வகுப்புகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும், மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க 120 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை வளாகமும் கட்டி முடிக்கப்படும். அதேபோல் மருத்துவமனை உபகரணங்கள் வழங்கப்படும். 2027ஆம் ஆண்டுக்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு செயல்பட தொடங்கும். எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடர்பான ஒப்பந்த நிறுவனத்திடம் ஒவ்வொரு மாதமும் கட்டுமான பணிகள் நிலை குறித்து அறிக்கை அளிக்க கோரி இருக்கிறோம் என்று தெரிவித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.